பாட்டாளி மக்கள் கட்சினால நம்மளுக்கே தானே தோணும் அவங்க அந்த கட்சி அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. வன்னியர்களுக்கு மட்டும் தான் அவங்க முக்கியத்துவம் தருவாங்கன்னு நம்மளுக்கு தோணுது. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி கீழே உள்ளவங்க மேலே வரணுங்கிறதுக்காக இடஒதுக்கீடெல்லாம் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஓரளவுக்கு எல்லாமே சமத்துவம் ஆகிட்டு இருக்கு. இப்போ அதை வந்து 10% 20% எனக்கே கொடுத்துருன்னா மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணுறது? வன்னியர்கள் கேட்குறாங்க, இடஒதுக்கீடு கேட்குறாங்க. நாடார் சமுதாயம் இடஒதுக்கீடு எங்காவது கேட்குறாங்களா பார்த்தீங்களா? அவங்களும் ஒரு கம்யூனிட்டி தான், அவங்களும் ஒரு பர்சன்டேஜ் இருக்கக்கூடியவங்க தான். அவங்க ஏன் இடஒதுக்கீடு கேட்கல? அவங்க உழைப்பில் நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு. எப்பவுமே வன்னியர் கட்சின்ற மாதிரி ஒரு இது இருக்குது, சாயம் அது மேலே இருக்குது. அவங்க உண்மையாக செயல்படுறாங்களா என்னன்னு தெரில. அன்புமணி ராமதாஸ் வந்து இப்போ இடஒதுக்கீடு இன்னைக்கு போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தா நாங்கள் டைரெக்டாக திமுக ஆதரவு தெரிவிக்கிறோம். இல்லைப்பா, அவர் தான் நீங்கள் எங்களுக்கு ஓட்டுப்பா அது ஃபஸ்ட்டு ஒரு இது அறிவிச்சாங்கல்ல, டெல்லியில் ஏதோ ஒரு சீட்டு அறிவிச்சாங்க. எங்களுக்கு ஓட்டு போட்டுருந்தா எல்லாமே வந்து செஞ்சுருப்போம் நாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் ஓட்டு போட்டால் தான் நாங்கள் உங்களுக்காக எதனா சொல்ல முடியும், செய்ய முடியான்றாரு. பெருசாக எனக்கு அன்புமணி மேலாம் எனக்கு பெரிய இதுவெல்லாம் கிடையாது. அது எப்பவுமே வன்னியர் கட்சின்ற மாதிரி ஒரு இது இருக்குது, சாயம் அது மேலே இருக்குது. அவங்க உண்மையாக செயல்படுறாங்களா என்னன்னு தெரில. அண்ட் இது பாட்டாளி மக்கள் கட்சினால நம்மளுக்கே தானே தோணும் அவங்க அந்த கட்சி அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. அதனால் அதை பற்றி பெருசாக தெரில எனக்கு. இல்லை இப்போ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஆமாம், அதெல்லாம் எதுவும் பண்ணாமல் அவர் மக்கள் சார்ந்த அவருக்கு அதை தான்ப்பா சொல்கிறேன். அதுதான் அவங்க ஆளுங்களுக்கு மட்டும் செய்கிற மாதிரி ஒரு வன்னியர்களுக்கு மட்டும் தான் அவங்க முக்கியத்துவம் தருவாங்கன்னு நம்மளுக்கு தோணுது. அதனால் பெருசாக அதை பற்றி பேச ஒன்றுமே இல்லை, தெரியாது. அவரால் அவங்க ஆளுங்களை கேட்டால் எதுனா சொல்லுவாங்களோ என்னமோ நம்மளுக்கு தெரியலல்ல. அன்புமணி ராமதாஸ் தெரியுங்களா உங்களுக்கு? ஆமாம், அவர் வந்து இப்போ இடஒதுக்கீடு வந்து எங்களுக்கு அதிகமாக வாங்கி கொடுத்தா நாங்கள் வந்து டைரெக்டாக நேரடியாக வந்து திமுக சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. இன்னைக்கு போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதை பற்றி என்ன? அதாவது இடஒதுக்கீடுன்னா அது ஒரு ஜாதிக்கே அதிகமாக கொடுக்கறது மாதிரி ஆகிடும். இடஒதுக்கீடுங்கிறது காலப்போக்கில் இல்லாமல் போயிடும். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி கீழே உள்ளவங்க மேலே வரணுங்கிறதுக்காக இடஒதுக்கீடெல்லாம் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஓரளவுக்கு எல்லாமே சமத்துவம் ஆகிட்டு இருக்குது. இப்போ அதை வந்து 10% 20% எனக்கே கொடுத்துருன்னா மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணுறது? அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டில் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அவர் அதெல்லாம் வந்து எதுவும் பண்ணாமல் வெறும் அவங்க சமுதாய மக்களுக்கு மட்டும். அதான் சொல்கிறேன். இப்போ அதாவது இந்த சமத்துவத்தை பற்றி பேசாத ஒரு சமுதாயம் இருக்குது. அவங்களும் மெஜாரிட்டி சமுதாயம் தான், நாடார்கள். வன்னியர்கள் கேட்குறாங்க, இடஒதுக்கீடு கேட்குறாங்க. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பட்டியலினத்தை சேர்ந்தவங்க கேட்குறாங்க. நாடார் சமுதாயம் இடஒதுக்கீடு எங்காவது கேட்குறாங்களா பார்த்தீங்களா? அவங்களும் ஒரு கம்யூனிட்டி தான், அவங்களும் ஒரு பர்சன்டேஜ் இருக்கக்கூடியவங்க தான். அவங்க ஏன் இடஒதுக்கீடு கேட்கல? அவங்க உழைப்பு, இந்த கடைகள்லாம் அவங்க தான் பாருங்கள், நாடார்களாக தான். அவங்க உழைப்பில் நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு. என்ன சொல்கிறீங்க? உழைப்பில் நம்பிக்கை இருக்கிறவங்க எதையும் கேட்க மாட்டாங்க. உழைக்கிற சமுதாயம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி தான். அவங்களும் உழைக்கிற சமுதாயம் தான். அவங்களும் அரசு அதிகாரத்தில் பயன்பெற வேண்டியது தான். அவங்களும் இல்லைன்னு சொல்லலை. பொதுமக்கள் யாரும் எதுலேயுமே பொதுமக்கள் வந்து ஆர்வமாக இருக்க மாட்டாங்க. இப்போ விலைவாசி உயர்ந்து போச்சுன்னு ஒரு போராட்டம் நடத்தணும்னு வச்சுக்கோங்க, கட்சிக்காரன் தான் அங்கே நின்று கத்திக்கிட்டு இருக்கானே தவிர எந்த பொதுமக்களாவது விலைவாசி உயர்ந்து போச்சு, பால் விலை உயர்ந்து போச்சு அப்படின்னு எந்த பொதுமக்களாச்சும் நிற்கிறாங்களா பாருங்கள்? பொதுமக்கள் வந்து அவங்க பாட்டுக்கு போயிட்டு சமூக அக்கறை இல்லாதவர்கள். பொதுமக்கள்ங்கிறவங்களுக்கு யாராவது வாங்கி கொடுத்தா நம்ம பண்ணிக்குவோம். அவங்களுக்காக நான் போராடணும், கொடி பிடிச்சிட்டு நான் போராடினா அதனுடைய பயனை அவங்க அடைச்சிட்டு போடுவாங்க. மீனவர்கள் பிரச்சனைனா 10 மீனவர்கள் வர மாட்டாங்க. யாராவது பார்த்துருக்கீங்களா? ஏதோ சில பேர் இந்த தங்கச்சி மடம் அங்கே எங்கே ராமநாதபுரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க வருவாங்களே தவிர ஒட்டுமொத்த மீனவர்கள் பிரச்சனைக்காக மீனவர்களுக்காக நான் ஒரு அரசியல் கட்சியை போராடுதுன்னா அங்கே மீனவர்கள் 10 பேரை பார்க்க முடியாது. நீங்கள் கட்சிக்காரனை தான் பார்க்க முடியும். அந்த இல்லை, எல்லாருமே அரசியலுக்காக தான் பண்ணுறாங்க. எல்லாருமே எல்லா பிரச்சனையும் அரசியல் தானே. பிரச்சனை இல்லாமல் எப்படி இருக்கும்? எல்லாமே அரசியல் இல்லாமல் யாரும் இல்லை. நீங்கள் பண்ணலைன்னாலும் உங்களுக்கும் ஒரு அரசியல் இருக்கும், உங்களுக்கு தெரியாமலே ஒரு அரசியல் இருக்கும். நீங்கள் வேணால் அரசியல்வாதி நான் இல்லைன்னு சொல்லலாம், ஏன்னா நீங்கள் இல்லாமல் சொல்லலாம்.
உங்கள்கிட்ட அரசியல் வரும்.